ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்கி ஹவாக் யூஎஸ்பி பவர் கன்வெர்ட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யூஎஸ்பிக்கு மட்டும் கிடையாது, நம்ம மிக்சி கிரைண்டரு டிவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புதுசாக வந்த கம்பெனி. பட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டோரில் இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் எடுத்து காட்டுங்க. இந்த மாதிரி யூஸ் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சார்ஜர் வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு சாம்சங் சார்ஜர் வாங்கினாலும் உங்களுக்கு கேபிளோட ரேட்டு, உங்களுக்கு சார்ஜரோட ரேட்டு போட்டு உங்களை தீட்டிடுவாங்க. எப்படின்னா ஒரு 350 450னா லோ பட்ஜெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 700 800 ரூபாய்க்கெலாம் ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்லி 430 ருபீஸ் தான் வரும். பட்டு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 வே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுக்குன்னா இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் 4 ஆப்ஷன் 4 கேபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டிவி ப்ளக்கு, அப்புறம் அயன் பாக்ஸ், மிக்ஸி எல்லாமே இதில் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்த்திக்கோங்க, யூஎஸ்பி மாட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சி டேபிள் பின்னு, இதையும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட கேபிளோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட ஒயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 மீட்ரு வருது. அதிகமாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மற்றபடி சார்ஜரோட உள்ளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்சர் எல்லாமே அவங்க சார்ஜருக்குள்ள லைன் எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் பழைய பீஸில். இப்போ இது புதுசாக தான் வந்திருக்கு. பழைய பீஸுனால் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான் இதில் ஓப்பன் பண்ணி என்ன தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சார்ஜருக்கு எல்லாமே உள்ளே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்தேன், எல்லாமே இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. நானும் வீட்டில் ஒரு 4 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து இதில் 2 பின் மாற்றிட்டுறேன், பார்த்துக்கோங்க. 2 பின் மாட்டியாச்சு. 2 பின்னையும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே லைன் கொடுத்துட்டேன், லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மொத்தத்தில் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி பட்டன் லைன் சுவிட்சு போடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், லைன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், இது ப்ளக்கில் தான் இருக்குது. சுவிட்சை போடுவோம் எப்படி இருக்குன்னு. இதோட பாக்ஸோட இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கனாலே தெரியும். சார்ஜ் நான் மொபைலில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓவர் ஸ்பீடுங்க. மற்றபடி மற்ற சார்ஜர் மாதிரி ஸ்லோவாக ஏறிட்டு உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாகிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் ஸ்பீடாக ஏறும். டேரெக்டாக தான். அதாவது ஓவர் ஸ்பீடுங்கனால உங்களுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி நல்லா நிற்கிது. சார்ஜோட அதாவது ஸ்பீடு சார்ஜுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுக்குள்ளே முதல்ல 2 இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் ஆயிரும் பார்த்துருங்க. இப்போ மறுபடியும் போடுறேன். ஓகே பாருங்கள், ரைட் சிம்பிள் காட்டும் மொபைலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.